வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். தீபாவளி ரெசிபியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி பாதுஷா. ஏற்கனவே இது நான் சரசு சமையல் ஆண்டி வீட்டில் போய் அவங்க சேனலுக்காக செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம சேனல்லையும் ஒரு மினி ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன். டீட்டெயில்டு ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா மைதா 1 கிலோ, சர்க்கரை, வெண்ணெய், பேக்கிங் சோடா, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி நாகா பிராண்ட் மைதா எடுத்திருக்கேங்க. யூஸ்வலாக இப்போ நாகா மைதாவில் செய்யும்போது நமக்கு அதில் எந்த ஒரு ரெசிடியும் இருக்காது, க்ளீனாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சலிச்சு காமிக்கிறேன். மைதா வந்து பாதி எடுத்திருக்கேன். பாதிக்காக நான் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ மைதாவுக்கு 4 பிஞ்ச் பேக்கிங் சோடா. நீங்கள் சலிக்கும் போதே பேக்கிங் சோடா போட்டு சலிச்சிட்டிங்கன்னா மைதா மாவு கூட பேக்கிங் சோடா ஈவனாக கலந்து வந்துடும். பாருங்கள், சலிச்சு எடுத்தால் நாகா மைதாவில் எந்த ஒரு ரெசிடியும் இருக்காது, குப்பையெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால மோஸ்ட்டாக நாகா பிராண்ட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்கள் ஏரியாவில் என்ன நல்ல மைதா கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம். இப்போ மீதி இன்னொரு 1/2 கிலோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா சலிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. 4 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக சேர்த்துனிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும் பாதுஷா. ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணாலும் கடுக்கடுக்குன்னு இருக்கும். அதனால் நான் 1 கிலோவுக்கு 4 பிஞ்ச் அளவுங்கிறது கரெக்டாக இருக்கும். இதுக்கு 700 சர்க்கரை சொல்லியிருந்தேன். 500 கிராம் சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கும் 200 கிராம் சர்க்கரை மாவு கூட கலந்து பிசைகிறதுக்கும் சேர்த்திக்கலாம். மாவு கூட சர்க்கரை கிரானியூல்ஸாக ஆட் பண்ணால் கலந்து பிசைய முடியாது. அதனால மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. 200 கிராம் சர்க்கரையை நம்ம வெண்ணெய் கூட முதல்ல கலந்து எடுக்கணும். அதுக்காக வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருந்து லேட்டாக எடுத்து வச்சதுனால நம்ம கை சூட்டுக்கு பிசை இலகி வந்துடும். என்ன தான் நம்ம சுத்தமான வெண்ணெயாக இருந்தாலும் ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த வெண்ணெயில் இருக்க மோரெல்லாம் எந்த அளவுக்கு கழுவி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா இருக்கும். தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் வெண்ணெயில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி தண்ணி இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கிற வரைக்கும் நம்ம அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்த 400 கிராம் அளவுக்கு வெண்ணெய் கூட நம்ம இப்போ பொடிச்சு வச்ச 200 கிராம் சர்க்கரையை சேர்த்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணியிருக்கிறனால வெண்ணெய் கூட சர்க்கரை ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பட்டர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்தி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த மாவு எல்லாமே உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் வெண்ணெய் கூட கலந்து வர்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு க்ரம்பிள் கோட்டு, நம்ம கேக்குக்கெலாம் க்ரம்பிள் இருக்குங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து ஒரேடியாக விட்டுறாதீங்க, ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப பிசுன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நமக்கு அளவு வந்து மாறுபடும். அதனால் நீங்கள் கண் மதிப்பு தான் இதெல்லாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, உருண்டை உருட்டினா வெடித்து வரக்கூடாது. கையில் நல்லா உள்ளங்கையில் நல்லா வச்சு அழுத்தி உருட்டி ஒரு தம் இம்ப்ரெஷன் ஒன்று கொடுத்தீங்கன்னா பாதுஷா வந்து ஈஸியாக ஷேப் பண்ணிடலாம். வெடிக்காமல் இந்த அளவுக்கு பாதுஷா வரணும். இந்த சைஸ் பாதுஷா போட்டிங்கன்னா நீங்கள் 1 கிலோ மைதா மாவு எடுத்ததுக்கு 120 பாதுஷா தாராளமாக வருங்க. நம்ம 1 கிலோ மைதா மாவுக்கு 400 வெண்ணெய், 700 சர்க்கரை சொல்லியிருக்கோம், 4 பிஞ்ச் பேக்கிங் சோடா, எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுக்கு வந்து நமக்கு இந்த சைஸ் பாதுஷா மினி பாதுஷாவாக செஞ்சிங்கன்னா தாராளமாக 120 பாதுஷா வரும். எங்களுக்கு இன்றைக்கி 125 பாதுஷா வந்தது. இப்போ எல்லாமே உருட்டி ரெடியாக வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சு இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஒன்றா பாதுஷா உள்ளே ஆட் பண்ணிவிட்டு, சப்போஸ் நீங்கள் 2 பேர் சேர்ந்து செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு தார்கருது வச்சு தொலைவி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் பாதுஷா அடியில் போய் சட்டியில் ஒட்டி
கருப்பாகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டான வடைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு ஊற்றி பாதுஷா மூழ்கி வேகிற அளவுக்கு நீங்கள் போடும்போது அடியில் கருப்பாகாமல் நல்லா எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு ரொம்ப கரண்டி வச்சு தொலைவி விட்டோம்னா உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி தார்க்கறதை வச்சு ஃபஸ்ட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா அரிகரண்டி வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சத்தமெல்லாம் எண்ணெயோட சத்தமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்தா மைதா பிஸ்கட் மாதிரியே இருக்கும். இது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இதில் சர்க்கரை வெண்ணெய் எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம செஞ்சுருக்கோம். பார்க்குறக்கு அப்படியே மைதா பிஸ்கட் மாதிரியே இருக்குல்லங்க. இது உடச்சி காமிக்கிறேன். நல்லா சூடாக இருக்கும் போதே உடச்சாவே நல்லா சாஃப்டாக உடஞ்சி வருது பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கு தான் மிதமான தீயில் வச்சு வேக வைக்கிறது. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடிகனமான பாத்திரத்தில் 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இதை நல்லா நுரைச்சி கொதித்து பொங்கி சத்தம் அடங்கி ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை முருவி கெட்டியாயிடுச்சுன்னா கூட மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் நம்ம வச்சு கிளறி எடுக்கும்போது கரெக்டான பதம் வந்துடும். உங்களுக்கு நான் அதுவும் எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நல்லா நுரைச்சி பொங்கி வந்துருச்சு. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேட்சாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க பாதுஷாவை உள்ளே போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம கோட் பண்ணுறப்ப ஒரு கண்ணாடி பதத்துக்கு தான் நமக்கு சுகர் கோட் ஆகி வரும். கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே போதும், இந்த கோட்டிங் மட்டும் போதும், மிதமான இனிப்பு இருந்தால் போதும்னு நினச்சேன். இதோடு விட்டுறலாம். இல்லைன்னா ரெண்டாவது ஒருக்கா கொஞ்ச நேரம் விட்டு மறுபடியும் இன்னொரு கோட்டிங்க்கு இந்த கிளேஸ் மட்டும் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா வெள்ளைப்பூ தாப்பில் வேணும்னா இன்னொருக்கா கோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், சர்க்கரை நல்லா கெட்டியாயிடுச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பு பற்ற வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை மறுபடியும் இலகி வந்துடும். இலகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் முதல்ல ஒரு கோட்டிங் போட்டு வச்சுருக்க பாதுஷாவை ரெண்டாவது கோட்டிங்கும் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது கோட்டிங் போட்டு எடுத்திங்கன்னா வெள்ளைப்பூ தாப்பில் மேலே சுகர் வெள்ளைப்பூ தாப்பில் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த வெள்ளைப்பூ தாப்பில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே செகண்ட் பேட்ச் போட்டு பரட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம எடுத்த சர்க்கரை கரெக்டாக எல்லாமே சரியாக போயிடுச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கோட்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் சர்க்கரையை கம்மியாக எடுத்து பாகு காய்ச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாகவும் எடுத்திங்கன்னாலும் உங்களுக்கு கோட்டிங் இனிப்பு பத்தாமல் இருக்கும். இங்கே இப்போ நம்ம 2 கோட்டிங் போட்டதுனால நமக்கு எல்லாமே பாதுஷா கூட கலந்து வந்துருச்சு. நான் ஏற்கனவே இதை சரசு சமையல் அவங்க சேனலில் ஆன்டி வீட்டில் போய் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் டீட்டெயில்டு வீடியோ என்னோடய சேனலில் இல்லைன்னு எல்லாம் கேட்டதுனால இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இது தீபாவளிக்காக எங்கள் வீட்டில் செஞ்சப்போ நான் எடுத்த ஸ்வீட்ஸுங்க. நான் மறுபடியும் வேறு ஸ்வீட் எல்லாம் செய்யும்போது சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்து வச்சுருக்கேன். தீபாவளி ப்ரிப்ரேஷன் வீடியோவில் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த மினி பாதுஷா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. அதே மாதிரி கடையில் கிடைக்கிற பாதுஷா அவங்க டால்டா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மாதிரி வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையாகவே கிடைக்கும். எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.